ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற நாமத்தில் இன்றைய தேவனுடைய வார்த்தை அப்போஸ்தலரின் நடபடிகள் 27வது அதிகாரம் 10வது வசனம். மனுஷரே, இந்த யாத்திரையினால் சரக்குக்கும் கப்பலுக்கும் மாத்திரம் அல்ல, நம்முடைய ஜீவனுக்கும் வருத்தமும் மிகுந்த சேதமும் உண்டாயிருக்கும் என்று காண்கிறேன் என்று சொல்லி அவர்களை எச்சரித்தார். பவுல் அவனுடைய கப்பல் யாத்திரையிலே அந்த கப்பலை வழி நடத்துகிற 100க்கு அதிபதியின் இடத்திலே அடுத்து அவர்கள் சந்திக்க போகிற ஆபத்தை தேவ எச்சரிப்பு பெற்று உணர்ந்து 100க்கு அதிபதியின் இடத்துல அறிவிக்கிறார். ஆனால் 100க்கு அதிபதியோ பவுலினால் சொல்லப்பட்ட வார்த்தைகளை விட கப்பலையும் கப்பல் மாலுமியும் கப்பல் எஜமானனும் சொன்ன வார்த்தையை அதிகமாக நம்பி அநேகரிடத்தில் ஆலோசனை கேட்டு பெற்றுக்கொண்டு அவன் பிரயாணப்படுகிறான். அந்த பிரயாணத்திலே மிகுந்த சேதம் உண்டாகிறது. இன்னும் ஒரு வசனத்தை நாம் கவனித்தால் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11வது அதிகாரம் 7வது வசனம். விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்தில் காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை இரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அதனால் அவன் உலகம் ஆக்கினிக்குள்ளானதென்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளி ஆனான். நோவாவுக்கு ஒரு எச்சரிப்பின் செய்தி கொடுக்கப்படுகிறது. அதுவரை உலகம் முழுவதும் பார்த்திராத ஒரு பெரும் வெள்ளம் உண்டாக போகிறது. ஜல பிரயாணத்தினால் ஆண்டவர் அழிவை கட்டளையிட போகிறார் என்கின்ற தேவ எச்சரிப்பை பெற்று நோவா தனக்கும் தன் குடும்பத்திற்கும் தேவன் கட்டளையிட்டபடி ஒரு பேழையை உண்டு பண்ணுகிறான். அந்த பேழையை உண்டு பண்ணுவதற்கு நோவா பல ஆண்டுகள், ஏறக்குறைய 120 ஆண்டுகள் அவன் எடுத்துக்கொண்டதாக சரித்திர புத்தகங்களிலே சொல்லப்படுகிறது. நோவாவை அங்கு இருக்கிற ஜனங்கள் கேலி செய்திருப்பார்கள், பரியாசம் செய்திருப்பார்கள், நோவாவினுடைய செயல்களை புரிந்து கொள்ளாமல் இருந்திருப்பார்கள். ஆனால் நோவா மனிதர்களுடைய கருத்தை அல்ல, தேவனுடைய எச்சரிப்பை நம்பி அதன் விளைவாக அவனும் அவனுடைய குடும்பமும் பாதுகாக்கப்பட்டது. இன்றும் தேவன் தம்முடைய வார்த்தையின் மூலமாக தேவ பிள்ளைகளாயிருக்கிற நம்மை எச்சரிக்கிறார். பாவத்தை விட்டு வாழவும், மனம் திரும்பின வாழ்க்கை வாழவும், தேவ சுத்தத்தின்படியான ஒரு வாழ்க்கை வாழவும் தேவன் நம்மை எச்சரிப்பு செய்கிறார். அன்றைக்கு நோவாவினுடைய எச்சரிப்பை அலட்சியம் செய்தவர்கள், நோவாவுடைய எச்சரிப்பை பரியாசம் செய்தவர்கள் ஜல பிரயாணத்தினால், பெரும் வெள்ளத்தினால் அழிக்கப்பட்டு போனார்கள். தேவனுடைய எச்சரிப்புக்கு கீழ்ப்படிந்த நோவாவும் அவன் குடும்பமும் பாதுகாக்கப்பட்டார்கள், ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். கர்த்தருடைய ஜனமே, இன்றைக்கு தேவனுடைய எச்சரிப்பு, நம்மை நோக்கி வருகிற எச்சரிப்பு என்ன? தேவன் நம்மை பார்த்து சொல்லக்கூடிய வார்த்தை என்ன? மனம் திரும்பும்படி உணர்த்துகிற வார்த்தை என்ன? கீழ்ப்படியும்படி சொல்லுகிற வார்த்தை என்ன என்பதை செவி கொடுத்து தேவ எச்சரிப்பை பெற்றுக்கொள்ளும் பொழுது நாம் பாதுகாக்கப்படுவோம். தேவ எச்சரிப்பை பெற்றுக்கொள்ளும் பொழுது நாம் ரட்சிக்கப்படுவோம். தேவனுடைய எச்சரிப்பு நம்மை நோக்கி வரும் பொழுது, தேவ எச்சரிப்பை பெற்றுக்கொண்டு கீழ்ப்படியும் போது அழிவுக்கும் ஆபத்துக்கும் நாச மோசத்திற்கும் விலக்கி காத்து கொள்ளப்படுவோம். நோவாவுக்கு எச்சரிப்பு உண்டாகி தன் குடும்பத்தை இரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினது போல இந்த கடைசி காலத்தில் நம்முடைய இரட்சிப்புக்கு ஏதுவான காரியங்களில் கவனம் செலுத்தி, நம்முடைய பரிசுத்த வாழ்க்கையில் கவனம் செலுத்தி, தேவனுக்கு சித்தமான காரியங்களிலே நம்முடைய கவனத்தை செலுத்தி நாம் செயல்படுவோமே. ஆனால் நாம் ஒரு நாளும் தேவனால் கைவிடப்பட்டவர்களாய் அல்ல, தேவனால் காப்பாற்றப்படுகிறவர்களாய் இருப்போம். நாம் தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம், தேவ வார்த்தைக்கு செவி கொடுப்போம். தேவன் நம்மை பாதுகாப்பாராக. அன்பின் நல்ல ஆண்டவரே, 100க்கு அதிபதியை போல தேவ எச்சரிப்பை அலட்சியம் செய்து விடாமல், நோவாவை போல தேவனுடைய எச்சரிப்பை பெற்று
எங்களை பாதுகாத்து கொள்ளுகிற ஒரு உணர்வுள்ள இருதயத்தை தேவன் எங்களுக்கு தந்து நடத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.